நம்ம ஊழியத்தில். கலாத்தியர்ல 2:20 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாரும் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் வாங்கி தரம் சொல்லிட்டீங்களா? எப்போ? இருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் எப்போ? ஞானஸ்நானத்துக்கு உங்களுக்கு சிலுவையில் அரைஞ்சாங்களா? சும்மா ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஞானஸ்நானத்துக்கு போது அம்மா அப்படியாம்மா ஒப்பு கொடுக்கறது சிலுவையில் அறையிறதுக்கு அடையாளமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளணும். அறையப்பட்டீங்களா நீங்க உங்களை செக் பண்ணிக்கணும். ஆமென். புரியுதுங்களா? பவுலுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அடுத்தது ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்போ நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க? பாவத்துக்கா? பாவம் செய்யும்போது. சொல்லுங்க, வேற என்ன ஆன்சர்? சிலுவையில் எப்போ அறையப்பட்டீங்க? இவர் சொல்றாரு, அவர் நம்மளுடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். அவர் அறையப்பட்ட போது நீங்க அறையப்பட்டிருக்கீங்கன்னு நம்புறீங்களா? உங்களுக்காக அறையப்பட்டாரு அப்படின்னா அதை நீங்க பிலீவ் பண்றீங்களா? நீங்க பிலீவ் பண்றீங்களா? அப்படின்னா நீங்களும் அவரும் ஒண்ணுன்னா நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் எதுக்கு அறையப்பட்டார் சிலுவையில்? உங்க பாவத்துக்காக, அப்புறம் அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக. அதெல்லாம் தாண்டி ஏதாவது சொல்லுங்களா? அக்கிரமம், மீறுதல், சாபம் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அக்யூசேஷன்ஸ். அவர் எல்லாம் என்ன செய்யறாங்க? அக்யூஸ் பண்றாங்க. என்ன அக்யூஸ் பண்றாங்க? ஃபாதர் காடும் அவரும் ஒன்னா இருக்கிறாருன்னு சொல்றது அவங்களால என்ன செய்ய முடியல? யூதர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. தேவனும் அவரும் என் பிதான்னு அழைக்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆபிரகாம் நான் சொல்றதை ஏற்றுக்கொண்டு, ஆபிரகாம் உனக்கு தெரியுமா? உனக்கு 50 வயசு கூட இல்ல, ஆபிரகாமுக்கு முன்னாடி நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவர் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு முரண்பாடா இருக்குது. இவருக்கு அவங்க பேசுறதெல்லாம் புரிய வைக்க வாஞ்சையா இருக்குது. அப்போ அதன் நிமித்தம் தான் அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. 2 விஷயம் அடிக்கிறாங்கன்னு ஜான் காஸ்பல் 5ல 18th verse சொல்லுது. சாபத் டே அப்படின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓய்வு நாள். யூதர் முறைமையின்படி ஓய்வு நாள்ல ஒருத்தருக்கு முடியலன்னா கூட அவங்களை டாக்டர் பார்க்க கொண்டு போக மாட்டாங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துல 35 ஃப்ளோர் உள்ள ஒரு லிஃப்ட்ல ஒரு 35வது மாடிக்கு போகணும்னா லிஃப்டை இப்படி ஆப்ரேட் பண்றது கூட அது அவங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு, ஹலோ, அவங்க 35வது மாடிக்கு எப்படி போவாங்க? போய் தான் ஆகணும்னா 1 மணி நேரம் டிராவல் பண்ற மாரி டிராவல் பண்ணுவாங்க. லிஃப்ட்ல போறதுக்கு போக முடியாது. லிஃப்ட் ஓப்பன் பண்ணிருக்கு, கரண்ட் இருக்கு. அன்னைக்கு நீ அதை செஞ்சுட்டேன்னா நீ என்ன செஞ்சது அர்த்தம்? கட்டளையை மீறினதா அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க. சில வேதனைகளை, சில ட்ரையல்ஸை, சில கஷ்டங்களை இலகுவாக்கி இவர் கொடுத்ததுனால இவரை குற்றப்படுத்துறாங்க. இவர் நல்லது செஞ்சதுக்கு இவரை என்ன செய்யறாங்க? தண்டிக்கிறாங்க. இவர் யாருக்குமே கெடுதல் பண்ணல பாருங்க. ஒரு கழுதை உழுந்தா தூக்க மாட்டீங்களான்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஒட்டு மொத்தமாக அவர் சிலுவையில் அறைந்ததுக்கு பல காரணங்கள் என்னன்னா, உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபத்தினுடைய எல்லா அசோசியேட்டடு சின்ஸ் எல்லாத்துக்காக அவர் அடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் யூதர்களுக்கு அப்பெல்லாம் பாவம்னா என்ன இப்போ இருக்கிற மாதிரி இருந்துதான்னு நான் கேட்குறேன். அல்ல, ஆதாமுக்கு தான் அப்படி இருந்துதான்னு நான் கேட்குறேன். இப்போ லிஸ்ட் கொடுக்குறீங்களா? ஒரு பாவம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் அந்த நாளில் இருந்ததா? ஃபோன் இருந்ததா? பொனோகிராஃபி இருந்ததா? சினிமா இருந்ததா? அப்போ பாவம் இருந்ததுன்னா என்ன தெரியுமா? முதல்ல அவர் சொல்ற எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளாத பொழுதே நமக்கு பாவம் வந்துருச்சு. அவர் சொல்றதுல
ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன வந்துருச்சு? விசுவாசத்தினால் வராதையாவும் பாவமே, முடிஞ்சு போச்சு. இப்ப சிலுவையில் அறையுண்டேன்ற வசனத்தை நீங்க பிலீவ் பண்ணா நீங்க ரொம்ப ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப சிலுவையில் அறையுண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு இனி புதுசு புதுசெல்லாம் பாவம் வரப்போகுது இல்ல, அதுக்கெல்லாம் கூட அன்னைக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? சிலுவையில் அறையுண்ட. அதை நீ பிலீவ் பண்ணனா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நீ அவரை பிலீவ் பண்ணதுனால அவரை அக்யூஸ் பண்ற மாதிரி ஒன்னு அக்யூஸ் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம போய் இவங்களுக்கு என்ன பழி வாங்கலாம்னு பண்ணுவோம். இல்லைன்னா அவங்கள மூஞ்ச திருப்பிக்கிட்டு இப்படி போவோம். இல்லைன்னா அவங்க போற சர்ச்சு சர்வீஸ்க்கு நம்ம போக மாட்டோம். ஜென்டலா அவங்க மார்னிங் சர்வீஸ் போனா நம்ம ஈவினிங் போவோம். இல்லைன்னா வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலையா இருந்தேன்னு ஒரு பொய் பித்தலாட்டம் சொல்லுவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய செல்ஃப் நேச்சர்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது உன்னுடைய குணாதிசயங்கள் என்னவோ அதெல்லாம் செல்ஃப். when you are accepted Christ, you are a new creation. நீ ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற. நீ புது சிருஷ்டின்ற பேரையும் வாங்கிக்கிட்டு உன்னை அக்யூஸ் பண்ணும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அந்த அக்யூசேஷனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சிலுவையில் அறையுண்டேன்னு சொல்றதான் அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் இல்லை, அதுபடி நீங்க நடக்கலன்னு தான் அர்த்தம். ஆனா பவுல் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். பவுல் எப்படி இருக்கிறாரு? கிறிஸ்துக்காக, அவர் உயிர்த்தெழுதலுக்காக, அவர் உயிர்த்தெழுந்த சத்தியத்தை சொல்றதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா, இது கலாத்தியர்ல எழுதுறது யாரு? பவுல். அவர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசி சாப்டர் எடுத்தீங்கன்னா, கடல்ல கப்பல்ல பிரச்சனை, 14 நாள் தண்ணி கிடையாது, சூரியன் ஒளி இருக்குதா, வெளிச்சம் இருக்குதா, இந்த கப்பல் எங்கே போகுது இல்லை. ரெண்டாவது, காட் இவரோட நீ போ, நான் உன் கூட வர்றேன், உயிர் சேதம் வராது, கப்பல்ல சில சேதங்கள் வரும்னு சொல்றத மாலுமி இவன் சொல்றத கேட்காம வேற ரூட்டுக்கு போறான். அப்ப என்ன சொல்ல வரேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தும் நீங்க கர்த்தரோடு இருக்கிற உறவை வச்சு சில காரியங்களை சொல்லும் போது உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அப்போதான் நீங்க என்ன செய்யணும்? நான் சிலுவையில் அறையுண்டேன்னு சொல்லணும். அப்போ சொல்லுவீங்களா? அப்படி இன்னைக்கு சொல்லுவோம். அந்த பிரச்சனைன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது இனி நான் அல்ல, இது ஏன் பிரச்சனை கிடையாது, நமக்கு தான் வலிக்குது. ஆனா உங்க ஹார்ட்லேருந்து வரும் என்னன்னா, ஓவர் கமரோட வேலை, இது நான் அல்ல. ஏன்னா என்னால முடியாது, அது எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறதுனால என்னால முடியும். ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அல்ல அப்படின்னா கிரைஸ்ட் எனக்குள்ள இல்லாத ஒரு நாள் இருந்தல்ல, அந்த ஆளு தான் அது நான் கிடையாது. அது இப்போ கிரைஸ்ட் எனக்குள்ள வாழுறாரு, கிரைஸ்ட் எனக்குள்ள வாழுறாரு. அதனால என்னவா? கிறிஸ்து எனக்குள் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். இது கலாத்தியர் 2:20 ஃபுல் வசனம். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டேன். இதான் மெசேஜ் இன்னைக்கு. உங்களை எப்போ சிலுவையில் இப்போ நீங்க சிலுவையில் அறையுண்டீங்களான்றதை நீங்களே உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ பவுல நல்லா கவனிங்க, அவர் சத்தியத்தை தான் சொல்றாரு. சத்தியத்தினால நான் உங்களுக்கு சத்துருவானேன்னான்றாரு. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, பவுலும் சீலாவையும் சிறையில் என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க மட்டும் இல்ல, கட்டி வச்சுட்டாங்க. கையை வசதி தான் ஆராதிக்கணும், நிற்கும் போது தாளம் போடணும், காலு கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, ஆனாலும் சந்தோஷமா ஆராதிக்கிறாரு. சிலுவையில் அறையுண்டார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அடிச்சு தரன்னு ராயர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக அவரை இழுத்துட்டு போகும்போதெல்லாம் அவரு தேவையில்லாத எதையுமே பேசாம
அவருடைய உன்னதமான நோக்கத்துக்கான வார்த்தைகளை ஒண்டிதான் வாயை திறந்து பேசுறாரு. ஏன் கோபம் வரல, ஏன் பேசல? அவர் கோபப்படுறது வந்து மார்க்குங்கிறவன் இவர் கூப்பிட்டதுக்கு வரல. அதனால பர்னபாவை மார்க்கை நினைச்சிட்டு என்னங்க இவர் சீலாவோட போயிடுறாரு. அதனால இவங்க சரியில்லைன்ட்டு அதை விட்டுட்டு இவர் வேலை செய்யாம இல்லை கர்த்தருடைய வேலையை. ஹலோ, இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க டீம் சரியில்லை, அவங்க டீம் சரி, கர்த்தருக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாரு சரியா இருக்கிறாங்களோ, யாரு சரியா இல்லையோ, நீங்க கர்த்தருடைய வேலையை கரெக்டா செய்யணும். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால. சிலுவையில் அறையுண்டேன் அப்படின்னா உன் ஜென்ம சுபாவம் கோபப்படும்படி வருது இல்ல, அந்த இடத்துல நீ கோபப்பட மாட்டேங்கிற. உனக்கு அடிக்கலாம் போல வருது, ஆனா நீ அடிக்க மாட்டேங்கிற. உன் வாயில பழைய ஜென்ம சுபாவத்துல ஒரு கெட்ட வார்த்தை வருது, அதை நீ அடக்கிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இருந்து என்ன அர்த்தம்னா நீ சிலுவையில் அறையப்பட்டுட்ட. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. இது ரொம்ப இந்த நாட்கள் நான் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் மெசேஜ்லாம் எடுக்கும்போது 7 வார்த்தைகளை சபைகளில் பேசுகிறாங்கல்ல. கடைசியாக இயேசு பேசுகிற 7 வார்த்தை இல்லைங்க பேசுகிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணார். எனக்கு பிலாத்துவும் இயேசுவும் பேசுனதை சொன்னார். பிலாத்து இயேசு 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜான் காஸ்பல்ல 18 சாப்டர் எடுத்தீங்கன்னா அதில் பாருங்க 33லேருந்து 37 38 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். அப்பொழுது பிலாத்து, வெயிட் பண்ணுங்க. பிலாத்து யாரு? பைபிள் ஒருத்தர் வராரு. அவரு ஒரே விஷயம் தெரியும். he is the governor, means he has the authority and power to sentence death upon Christ. இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டையை வாயினால கூறுவிக்கிற ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் உள்ளவர் யார் அன்றைக்குன்னா பிலாத்து. புரியுதுங்களா? he is a political party, not a religious party. இப்போ இந்த ஊர்லேயே கிறிஸ்தவத்துக்கு ஒரு பிரச்சனைனா பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்படுறாங்க பார்த்தீங்களா? அக்கார்டிங் டு இந்தியன் லா, அக்கார்டிங் டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பிலாத்துக்கு மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அவர் கேட்கிற வார்த்தையை பாருங்க, நீர் யூதருடைய ராஜாவா? நான் எதை குறித்து பிரசங்கிக்கிறேன் உங்களுக்கு? இனி நான் அல்லதான், கிறிஸ்துவ என்னில் வாழ்கிறார். ஆமென். கிறிஸ்து வாழணும், நீங்க சிலுவையில் அறையுண்டு இருக்கணும். இதுதான் நீங்க செக் பண்ணிக்கணும் உங்க வாழ்க்கையில. அப்பதான் காட்ஸ் பிளான் உங்க வாழ்க்கையில, காட்ஸ் பர்பஸ் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது யாரா இருந்தாலும், ஒரு சிறு கீழ்மட்ட விசுவாசிலிருந்து மேல்மட்ட அப்படின்னா இப்பதான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். வேற எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது. ஆமென். இன்னைக்கு தான் இயேசு ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் சரி, 50 வருஷமா இருக்கிறவங்களுக்கு சரி, இதுதான் பேசிக்கா நீங்கள நானும் தெரிஞ்சுக்கணும். ஏன் ரட்சிக்கப்பட்டேன், என்னை குறித்து தேவனுடைய பிளான் என்ன, என்னை குறித்து காட்ஸ் பர்பஸ் என்ன, அதை நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்ற, நீ ராஜாவா? அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். அப்படி நிறுத்துங்க. தேங்க்யூ. ஒரு கவர்னர் கிட்ட எந்த பயமும் தேவையில்லை இவருக்கு. நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது பணிவா தைரியமா பேசலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க உண்மையா கர்த்தருடைய பிள்ளைன்னா, அவங்க பெரிய ஆளா யாரா இருந்தாலும் நீங்க தைரியமா பேசலாம். பி போல்ட், டோன்ட் பி சைலண்ட், பி போல்ட். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா கம்பேஷனும் ஹம்பிள்னஸும் தெரியும். அதனால அந்த ராஜா திருப்பி வந்து கேட்கிறான். என்ன கேட்டாரு? நீ ராஜா தானான்னு கேட்கிறாரு. திருப்பி அடுத்ததெல்லாம் ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா தைரியமா பேசுறாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் காடு, அவரு பேசலாம். நான் எப்படி பேசலாம்? கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குன்னா நீனும் கிறிஸ்து இன்செப்பரபிள். உன்னை கிறிஸ்துவோட பிரிக்க முடியாது. ஆனா நம்ம வீராப்பாவும் இருமாப்பாவும் தான் நம்ம பேசக்கூடாது. நீ யூதருடைய ராஜாவானதுக்கு நீங்களா சொல்றீங்களா, யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவருக்கு கோபம் வரலாம். ஆனா நிதானிச்சு திருப்பி வந்து கேட்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. என்ன செய்தாய்னு கேட்கறதுக்கு பதிலு
பைபிளை நல்லா படிக்கணும். நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டா, நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் ஒன்றும் செய்யலை. நான் வந்து ஒரு உடம்பு முடியலன்னா ஒருத்தவங்க சுகம் கொடுத்தேன். சர்ச்சிலே 18 வருஷமாக உடம்பு முடியாமல் கூணோட நின்றவங்களை எழுப்புனேன். என்னங்க, ஒரு முடியாதவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன், அது ஒரு ஓய்வு நாளாக இருந்து அப்படின்னு தன்னுடைய நியாயத்தை என்ன பண்ணிக்கல, தன்னுடைய நியாயத்தை விஸ்தரிக்கல. ஆனால் அவருடைய நோக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்குது. அது எதை கொடுத்துனா, உடனே நீ என்ன செய்தான்னு கேட்டது அவர் எதை பேசுறாரு, என் குற்றம் என் மேல இருக்கிறது, என்னை அக்யூஸ் பண்றாங்க, நான் நீதிபதி, என் மேல நியாயம் இருக்குங்கிறத விஸ்தரிக்கல. இதுல இருந்து நீங்கள் தானே என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சிலுவையில் அறையுண்டது உண்மையானா நீங்க உடனே உங்களை என்ன பண்ணிக்க கூடாதுன்னு டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சிலர். பார்த்துருக்கீங்களா? டிஃபென்ஸ் பண்றதுன்னா என்ன பிரதர்? தன்னை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் இல்லை, இந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, நான் அந்த இடத்துல இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை, தன்னை காப்பாற்றிக்குவாங்க. நீங்கள் பேசிக்காக கவனிச்சு பாருங்களேன். அதை நான் அப்படியே கேட்ச் பண்ணுவேன் நிறைய பேர் பேசும்போது. இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், இப்படி சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை டிஃபென்ஸ் பண்ண அவர் டிஃபென்ஸ் பண்ணுறாதான் நல்லது. ஒரு டிஃபென்சிவ் ஆர்மியே இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் மேக்சிமம் தேவையில்லாமல் பேச்சை குறைச்சாலே உங்களுக்கு டிஃபென்ஸ் தானே வந்துடும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன செய்தா அப்படின்னு கேட்டால், நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், இல்லை நான் இப்படி செஞ்சதுக்கு பாருங்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு கவர்னர்கிட்ட சொல்லலாம். ஆனால் அவர் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யம் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம். இப்போ சிலுவையில் நீங்கள் அறையுண்டிருக்கீங்க கிறிஸ்துவோடு கூட. யுவர் கோ raised up in the baptism and co-seated with Christ now, not sitting in the Maliga source. Hallelujah. நீங்க கிறிஸ்துவுடனே கூட அவர் உங்களோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். உங்களை இந்த பாடியில தான் இங்க இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த வாழ்க்கையை எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை இந்த பூமியில எக்ஸிக்யூட் பண்ணணும். That is the foremost purpose and plan of Christ. ஹல்லேலூயா. அப்படின்னா உங்க சுயத்தை, உங்க ஜென்ம சுபாவத்தை, உங்களுடைய நீதி நியாயங்களை நீங்க சிலுவையில் அறையுண்டது சத்தியமாய் நீங்கள் நம்ப வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். கிறிஸ்து சிலுவையில் மரித்தது சத்தியமானால் உன் சுயம் மரித்ததும் சத்தியம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என்ன செய்தாய்? அவர் சொல்றாரு பாருங்க, ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியது அல்ல என்றார். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரே பாயிண்ட்ல சொன்னா, அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. யாருக்கிட்ட? பிலாத்துக்கிட்ட. அந்த ராஜ்யம் எதற்குரியதுங்கிறாருன்னா, இது உலகத்துக்குரியது இல்லைங்கிறார். இவ்வளவு நேரம் பேசுறதுல பிலாத்துக்கிட்ட 2 சென்டென்ஸ் தான். என் ராஜ்யம் முக்கியமா இருக்காது, அந்த ராஜ்யம் உலகத்துக்கு கிடையாது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த உலகத்துக்கு உரியது இல்லாத ஒன்றை உலகத்துல செய்யதான் நான் வந்தேங்கிறார். ஐயோ, புரியுதா உங்களுக்கு? உலகத்துக்கு கிடையாது என்னுடைய ராஜ்யம், ஆனா இந்த உலகத்துல இதை நான் நிறைவேற்றவே வந்தேன். உலகத்துக்கு உரியது இல்லாத எதுக்கு உலகத்துல நிறைவேற்றணும்? சொல்லுங்க. சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். எதற்காக? என்னுடைய ராஜ்யம் எதுக்குரியது இல்லை, ஆனா என் ராஜ்யத்தை நான் உலகத்துல சொல்லதான், நான் இதுக்காக தான் நான் வந்திருக்கேங்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அவருடைய ராஜ்யம் சொல்லுங்க. ராஜ்யம். ராஜ்யம் இங்கிலீஷ்ல கிங்டம். கிங்டத்துல கிங்டம் ஹேஸ் ஒன் கிங். ஒரு கிங் ஜீசஸ் இருக்கிறார். இந்த கிங்டத்தை எந்த கிங்டத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இதனுடைய ஆர்மி ஃபோர்ஸஸை எந்த ஆர்மி ஃபோர்ஸஸோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த சாப்டர் அப்படியே மேத்யூக்கு போனீங்கன்னா, அந்த காதை வெட்டிடுறான், வெட்டுற உடனே உரையெடுத்து பட்டயத்தை எடுத்து உரையில போடுறான்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் என் ஃபாதரை நான் சொன்னேன்னா என்ன எத்தனை 12 லேகியோனை வரவழைப்பாருன்னு சொல்றாரு. அப்போ அந்த லேகியோன்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச லேகியோன் யாரு? அந்த துணி இல்லாம அந்த கல்லறையில இருந்து என்னங்க ஒரு பிசாசு பிடிச்சவன வந்தாங்க. லேகியோன் மீன்ஸ் மெனி. லேகியோன்ஸ் மீன்ஸ் நாட் சேட்டன். லேகியோன்ஸ் மீன்ஸ் வாட்?
மெனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லேகியோன் இஸ் ஈக்குவலன்ட் டு 5000 மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்மி. அல்லேலூயா. ஒரு லேகியோன் என்பது 5000 சேனைகளை கொண்ட ஒரு தூதர்கள் கொண்ட குழு. அப்படின்னா 12ன்னா அதாவது உலக பிரகாரமா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாள்ல யூதர் முறைமையில ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு லேகியோன் இஸ் ஈக்குவல் டு 5000. ஆனா கிங்டம் ஆஃப் காட் உலகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காது, எக்ஸ்ட்ரா தான். அப்ப ஒரு லேகியோன் என்பது 6000. One legion is 6000 in the kingdom of God. So 12 legions means what? How much? 72,000 of angels are working on behalf of you. அப்படின்னா நீ இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் என்ன செய்வீங்க? நீங்க என்னங்க செய்வீங்க? சிலுவையில் அறையுண்ட மாதிரி இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு 4 பேர் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. 4 பேர் பாடையில ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க. இதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் சைக்கிள் கத்துக்கிறான். சைக்கிள் கத்துக்கிட்ட உடனே இந்த 4 பேர் பாடையில் இப்படி தூக்கிட்டு போகும்போது இவன் சைக்கிள் கத்துனவன் அந்த கூட்டத்தில் போய் சைக்கிள் நெளிஞ்சு அந்த பாடையை தூக்கினவனோட இடிச்சு விட்டுட்டான். இடிச்சு விட்டு ஒரு கையை விட்டுட்டது பாடை என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. அவனை வாங்குவாங்கன்னு அந்த சின்ன பிள்ளை, ஏடா என்ன நினைச்சு நீ சைக்கிள் ஓட்டுற? ஏங்க உழுந்தவரை பேசாம இருக்கும்பொழுதுங்க நீங்க ஏங்க இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? அவரு சொல்லுங்க, எப்படிங்க அவர் பேசுவார்? இதான் சிலுவையில் அறையுண்டேன். செத்துட்டான் அந்த ஆளு. அப்ப அவனால இதுல இப்ப சொல்லுங்க, நீங்க சிலுவையில் அறையுண்டீங்களா? எத்தனை மீட்டிங் போறோம், எத்தனை பைபிள் படிக்கிறோம். இப்படி ஒரு கேரக்டரை பில்டு பண்றதுக்கு எஃபர்ட் போடுங்க. நீங்க டோட்டலா மாறுறதுக்கு இன்னைக்கே நடக்காது. இதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல, உங்களை விட மாட்டார். உங்களுக்காக எதை வேணும் செய்வார். ஏன்னா என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. ஆனா இந்த உலகத்துல இதை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னா யாருக்கு அது? எனக்கு. நமக்குன்னு அட்டி விடும். எனக்கு சொல்லுங்க, நான் தான் அந்த அவருடைய இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஆனா இதை நிறைவேற்றவே நான் வந்தேன் தான் சத்தியம்ன்றார். அல்லேலூயா. இதை நிறைவேற்ற வந்தாருன்னா யார் மூலமா இன்னைக்கு நிறைவேற்றுவாரு? ஏன் மூலமா? உங்க மூலமா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அதை நான் சொல்றது புரியுதா? அப்போ அவர் சொல்றாரு, நான் இப்ப ஃபாதர் காடை கூப்பிட்டேன்னா 72,000 தூதர்கள் வருவாங்கன்றார். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரிச்சுக்கிறாரு. எசேக்கியா ராஜா நாட்கள்ல ஏசாயா ப்ராஃபட் இணைஞ்சு சேர்ந்து ஜெபிச்சு. ஆமென். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டாங்க தெரியுமா? நம்மளுக்கு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே அப்படின்னு பாட்டு தான் பாடுறோம். அதுக்கு எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான எஃபர்ட் போடுறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணி. இது கிங்டம் ஆஃப் காட். இதை ஸ்தாபிக்க தான் அவர் இவ்வளோ பெரிய மரணத்தை ருசிச்சாரு. என்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நான் ஸ்தாபிக்கணும், அதுக்காக தான் உலகத்துக்கு வந்தேங்கிறாரு. கிறிஸ்தவங்களுக்கு வந்தேன்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கிரைஸ்தை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்கிறது? ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் போகிறாரு. யோபு குறித்து நல்ல பிரமாதமாக மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. யோபுன்னா எதை பற்றி பேசுவாங்க? பொறுமை. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் நிற்க கூட்டத்தில் இவர் காலை நல்லா மிதிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மிதிச்சிட்டாரு. கண்ணு இல்லை ஏண்டா கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் காலை மிச்சிட்டீங்கன்னு அதை கேட்டதுலேருந்து நான் இப்படி சொல்கிறேன். ஏங்க என்னங்க நீங்கள் அப்படின்னா நமக்கு கோபம் வரும்ல. அதை இதெல்லாம் கேட்கும்பொழுது நீங்கள் மாறணும் அப்படின்போது, கண்ணில் உனக்கு கூட்டு பயிலா நீ. கர்த்தர் சொன்னார், என்ன பிரசங்க ரெடி பண்ண? சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடுவோம். இதற்காகவே சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன்.
ஈஸ்டர் முடிஞ்சிருக்கு, இந்த நாளில் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு பாருங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்காக உங்களை அழைக்கல. நீங்கள் ஒரு டயத்தை கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அந்த டயத்துக்கான பணத்தை கணக்கை கூட்டி கொடுத்து கணக்கு தீர்த்துருவேன். ஆமென். உங்களை குறித்து தேவனுடைய பிளான், அவரை நீங்க உலகத்துல சிலுவையில் அறையுண்ட இயேசு நீங்க வெளிப்படுத்திருந்தான். இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பவுலை அடிச்சுட்டு கொண்டு போறாங்க, தரதரன்னு இழுத்துட்டு கொண்டு போறாங்க, அவங்கள பழி வாங்கல. அப்பயுமே திருப்பி எந்திரிச்சு என்ன செய்யறாரு? திரும்பி எந்திரிச்சு என்ன செய்யறாரு? சுவிசேஷம் சொல்றாரு. சந்தை விதிகளை பயந்து இல்ல, வெளியரங்கமா கப்பல் சேதம் வருது, மனுஷர்கள் கல்லெறிகிறாங்க, கொலை செய்யறாங்க. அதெல்லாம் நான் ஆக்ட்ஸ் சாப்டர்லேருந்து நிறைய 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 எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு தியரியா இருக்கும். ஒட்டுக்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை என்ன வந்தாலும், எது உங்களை ஏற்று நின்னாலும், நீங்க செய்யற ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்துல என்ன கொண்டு தேவன் ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கிறார். இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கிறிஸ்து என்ன செய்யறாரு? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார் என்று. ஆமென் சொல்றீங்களா? அவர் இன்னும் வேற என்ன சொன்னாரு? அம்மா நீ சர்ச்சுக்கு வந்தியா, உன் மகன் இறந்து போட்டான்னு இப்போ வந்து அழுதுட்டு இருக்கே அப்படின்னு. அவள் கைம்பெண்ணா இருந்தாள், பாடையை தொட்டார், முடிஞ்சு போச்சு, பிள்ளை எழுச்சிட்டான். அல்லேலூயா. இப்படி நீங்க அதாவது எல்லாரும் சொல்றது நிருபங்கள் நமக்கு தான். உண்மை உண்மை உண்மை. இன்னைக்கு நடமாடு நிருபம் நீங்க தான். ஆனா காஸ்பல் புரியாம நீ நிருபமா வாழ முடியாது. ஜீசஸை புரிஞ்சுக்காம நீ நிருபமா வாழ முடியாது. காஸ்பலை தரவா படிங்க. 4 காஸ்பலை ஏதாவது ஒரு காஸ்பல் தரவா படிங்க, விடாம படிங்க. படிக்க எனக்கு எழுத தெரியாதுன்னா ஆடியோ பைபிளை காதுல வச்சுக்கிட்டு கேளுங்க. அல்லேலூயா. இப்ப இதற்காகவே வந்தேன்னா, சிலுவையில கிறிஸ்து தன் சுயத்தை சாகடிச்சது போல, மாமிசத்திலே கொலை கொண்டது போல, உங்க செல்ஃப் தான் மாமிசம், அதுல நீங்க செத்து போயிட்டீங்கன்றத மறந்துடாதீங்க. அதனாலதான் எங்க உழுதுவரே சும்மா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் செத்துட்டாரு, உன் சுயம் சாகணும். ஆமென் சொல்லுங்க. ஐயோ போதும், என்னால முடியல, இதுக்கு மேலெல்லாம் ஓட முடியாது அப்படின்னு இல்லை. இல்லை, நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன்ற. அப்படின்னா என்னது? ஜூஸோட லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் என்ன அக்யூஸ் பண்றாங்க. பொலிட்டிக்கல் லீடர் என்ன வேணா பண்ணட்டும், அங்கேயும் போய் நிற்கிறார், ராயனுக்கு முன்னாடி நிற்கிறாரு, சீசர் முன்னாடி நிற்கிறார். இதுதாங்க இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு ஆத்துமா. சும்மா ஒரு மண்டையாட்டிட்டு செய்தியை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, எங்கள் பாஸ்டர் இவர், எங்கள் சர்ச் இப்படி ஆக்கும், எங்கள் சர்ச் அப்படி ஆக்கும், நாங்கள் அப்படிப்பட்டவங்களாக்கும். ஒன்றும் கதைக்காகாது. வருகிற காலங்களில் ஒன்றும் கதைக்காகாது. நீனும் கர்த்தர் எப்படி இருக்கீங்க? உனக்கு என்ன சத்தியம் தெரியும்? அந்த சத்தியத்துக்கு நீ எவ்வளோ தூரம் கீழ்ப்படிஞ்சு உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற, அந்த சத்தியத்தை எவ்வளோ தூரம் நீ எக்ஸிக்யூட் பண்ற, எஸ்டாப்ளிஷ் பண்ற. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல், சீலா, அடுத்தது யாரை சொல்லலாம்? பீட்டர் கூட தான். அந்த 5th சாப்டர் எடுத்து பாருங்க, அவங்களே அடிக்கிறாங்க, கொண்டு போய் கழுத்தை வெட்டலான்ட்டு 12வது சாப்டர் எடுத்தீங்கன்னா கொண்டு போய் வச்சுட்டாங்க. யாராவது வச்சுட்டா, சிறையில் வச்சா அவன் என்ன பண்ணுவான்? ஃபோன் இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லலாம், என்ன செய்யலாம்? அழுதுகிட்டு ஜெபமாவது பண்ணலாம்ல. பீட்டர் வாஸ் இன் டீப் ஸ்லீப்ங்க. பீட்டர் வாஸ் இன் டீப். ஹவ் தி ஸ்லீப்பிங் கம்ஸ்? எப்படி தூக்கம் வருது? எப்படி வந்துச்சு? ஒரு பிரச்சனை நமக்கு தூக்கம் வராதுல்ல, சொல்லுவோம் போய், தூக்கமே இல்லை, ரொம்ப பிரச்சனை. எங்க நாளைக்கு காலையில் 3ஆம் 1ஆம் 2ஆம் 3ஆம் காவல் வரைக்கும் கட்டி அது திறக்கவே முடியாத அளவில் போகும்போது கவனிங்க. ஆனால் இவன் நிம்மதியாக தூங்குறான். எப்படி தூங்க முடியும்? என்ன தெரியுமா? யார் என்னாலும் எங்கள் அப்பாவோட பெருசு யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பெரிய சாவி எடுத்து ஒன்று ஒன்றா திறக்கிறதுக்கு இல்லை. இப்படி போய் தூத நின்ன உடனே 1ஆம் காவல் சைன்னு வருது, அடுத்து போகிற சைன் வருது. அல்லேலூயா. 3ஆம் காவல் வரைக்கும் நல்லா போயிடுது, திறக்குது. ஆமென் சொல்லுங்க. இதுல என்ன? இவருடைய ராஜ்யத்துல லிமிட்ஸ் இல்ல. இந்த ராஜ்யம் ஹஸ் நோ லிமிட்ஸ், நோ லிமிட்ஸ். இவருடைய ராஜ்யத்துல ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பது கிடையாது. இவருடைய ராஜ்யத்துல அறிவு கெட்டாதான் உன் வாழ்க்கை நடக்கும். அதுதாங்க ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதனால்தான் ராஜ்யத்தின், கவனிங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம்
எங்க போகணுமா? உலகம் எங்கும் போகணும். அப்பொழுது முடிவு வரும். என்ன எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் வரப்போறார். இன்னும் வரவே இல்லையே, முடிவு வரவே இல்லையே. ஏன் காரணம்? எப்போ முடிவு வரும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் எது? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா வெறும் சுவிசேஷம் இல்ல. கிறிஸ்துவும் பாவத்துக்கு மரிச்சார், நீதிக்கு பிழைச்சு நீ நீதிமான். நீதிமானா உன்னை வச்சு என்னையா பிரயோஜனம்? அந்த பிரதானமான நீதிமான் எனக்குள்ள வாழ்ந்த மற்றவங்க பார்க்கலன்னா, இந்த உலகத்துல அவர் என்னோட இருக்கிறாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன்னா அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாருங்கிறத அவர் வெளியரங்கமாக்கிட்டே இருப்பார். நல்லா பெருமைக்காக நான் சொல்லலைங்க, பெருமைக்காக. எனக்கு போய் நான் நிற்கிற இடத்துல எனக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கிறாருன்னு பாருங்க. அல்லையா? ட்ரெயினில் நான் போய் அந்த சீட் நம்பரை காட்டுறேன். என்னம்மா இந்த டிக்கெட் எடுத்து வந்து உங்கள் சீட்டில் 61 அங்கே இருக்கு அந்த பாப்பா. அப்போ இறங்கிக்கிங்கிறான். நடுராத்திரி 1 மணி. ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு? அரியலூர் போயிட்டுருக்கு. தைரியமாக சொல்கிறான், இறங்கிக்கேங்கிறான். ஒரு பொம்பளை ஒரு தனியாக இறக்கி விடுறமே அதெல்லாம் கிடையாது. அவன் வேலையை அவன் செய்யணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் அன்றைக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டில் காசு இருக்குது, ஹார்ட்டில் காசு எடுத்து வச்சுக்கோ, கார்டில் தான் இருக்கே. நான் அவரோட பேசிக்கிட்டே இங்கே வேலை செய்கிறேன், கார்டில் தான் காசு இருக்கே. அவங்க என்னை தாம்பரத்தில் இறங்குனது என்னை பிக்கப் பண்ணிக்க போகிறாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது காசுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன். பொடி சில்லறையா 10 ரூபா 20 ரூபா, ஒரு காஃபி குடிக்கலாம் போதும். இல்லை காசு எடுத்து வச்சுக்க, இல்லை காசு தெளிவாக நடத்துவார் பாருங்க நீங்கள் அவரோட இருந்தீங்கன்னு. அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸு காசு எடுத்து வைக்கலாம்னா நான் என்ன பண்ணேன், அந்த புது நோட்டாக இருக்கிறதெல்லாம் நான் உடனே செலவு பண்ண மாட்டேன். அது ஏதாவது ஒரு காணிக்கையாக கொடுக்கறதுக்கு யாராவது வந்தால் கொடுக்கலான்னு எடுத்து அதை போய் தேடினா ஒரு 200 ரூபாய் இதை எடுத்து வச்சுக்கிறேன், பத்தாதுன்றார். ஐயோ லேட்டாகுது, இப்போ காசு எடுத்தால் டைம் ஆகிடும். உடனே என்ன பண்ணுறேன், நான் போகிறதுக்கு அப்படி நினைக்கிறேன். ஆண்டவரே என்ன பண்ணுறது, இப்போ டைம் இல்லையே, நான் போய் எடுத்து வச்சுக்கங்கிறேன். 9:30 நைட்டு 9க்கு ஒரு அக்கா வராங்க, ஒரு சிஸ்டர் வராங்க. 9:30க்கு வந்து என்ன செய்கிறாங்க, பிஹெச்டி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கொடுத்தா என்ன, அது பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டிகிரி அதாவது என்னை வெரிஃபை பண்ணிட்டாங்க, என்னோடய தீசிஸை வெரிஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு உடனே இந்த 500 ரூபாய் கொடுக்கணும்னு தோணுச்சு. நாளைக்கு வரலான்னு நினச்சேன், ஆனால் இப்போவே போகணும். அந்த காசை வாங்கி வச்ச உடனே இந்த காசை வச்சுக்கோ, இந்த காசை வைக்க மாட்டேங்கிறாள், நான் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு உடல் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த ஒரு ஆளை நாளைக்கு போற ஆளை போறியா இல்லையேப்பா கொடுத்துட்டு போறாங்க. அவங்க இந்த காசை போட்டா இப்போ வந்து 200 சச்சம் ஒரு 500, அது இல்லாமல் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து 780-800 ரூபாய் கிட்ட இருக்கு. சரிங்களா? நான் வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டு நான் உள்ளே போய் ஏறுறேன். உள்ளே போனா ஏன் இது ஏன் சீட்டுங்கிறேன், என்ன உங்களுடைய டிக்கெட்டை கொடுங்க. இவன் வந்துட்டான். அவன் வர்ற வரைக்கும் எனக்கு சீட்டு கிடையாது. இப்படியே நடந்த இது நின்றுக்கிட்டே இருந்து பார்த்தா அது தாண்டிடுச்சு. எங்கே போயிடுச்சு இப்போ? அரியலூர் தாண்டல, அரியலூர் வரப்போ அவன் சொல்கிறான், அரியலூர் வரப்போதே இறங்கிக்கிங்கிறான். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார், ஒரு லேடியை இப்படி நடுராத்தில் இறக்கி விட்றேன், இதுக்கு என்ன தான் சார் வழிமா? 750 ரூபா கட்டுமா காசு, 750 சொச்சம் ஏதோ அதை கட்டுமா. இப்படி கட்டுற 53வது சீட் நம்பரை கொடுத்து என்னை படுக்க வச்சுட்டான். கொஞ்சம் நேரம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நான் நடுத்தரில் இறங்குற மாதிரி இருக்கு. நீங்கள் கவுடோட இருந்தால் அவர் கைடு பண்ணுவார், பேசுவார். அவருடைய ராஜ்யம்னா இந்த உலக பிரகாரமான சட்டங்கள் திட்டங்கள், அந்த வேற என்ன சொல்றது, இயற்கைக்கு உரிய சாதகமான லாஜிக் இருக்குல்ல, அதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ அந்த ராஜா சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கேன்ல, இதுதான் குட் நியூஸ், நான் இருக்கிறேன், தட் இஸ் குட். அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். எங்க போகணும்? இயேசு உனக்கு ரட்சிப்பு கொடுத்தார், நல்லது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னம்மா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னம்மா? ராஜா எனக்குள்ள வாழுறாரு.
அவர் என்ன உலக பிரகாரமான ராஜ்ய பாரியத்தை என் மேல சுமத்தினாலும் அதெல்லாம் ஜெயிக்காது. திஸ் இஸ் கால்ட் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷன்ன்றது பரவுனாதான் முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவணும்னா என்ன? ராஜா எனக்குள்ள வாழுறாரு, அந்த ராஜா என்னை வழி நடத்துறாரு, கைடு பண்றாரு, பேசுறாரு, வைக்கிறாரு, என் பிரச்சனை எல்லாம் அவரு தான் ஆக்குனதை நிரூபிச்சு காட்டுறாருல்ல. அதை நான் இப்ப சொல்றேன்ல, இதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்பொழுதுதான் முடிவு வரும். ஏன் முடிவு வரல? எப்ப இருந்து நான் வரேங்கிறாரு. ஏன்? ஐயோ, இவங்களுக்கு இன்னும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன தெரியவே இல்லையே. அதுதான் அந்த மத்தேயு 13ல பரலோக ராஜ்யம் எதோடு ஒப்பிடப்படுது? எத்தனை ஓமைகள் சொல்றாரு, எதை பத்தி சொல்றாரு, எதை ஓமையோட ஒப்பிடுறாரு? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஏன் அதை அப்படி சொல்லணும்? காட் பைபிள்ல அதிகமா பேசின வார்த்தை பாவம், பாவங்கிறது அல்ல. பாவிகள்லாம் வரும்பொழுது பாவம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, நீ என்ன நம்புடான்றாரு. அல்லேலூயா. நீ என்னையும் என் ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரமும் தெரிஞ்ச பாவத்தை நீ அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அடக்கலாம். அல்லேலூயா. கையும் களமா பிடிச்சிட்டு வராங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவுள். எவ்வளவு பெரிய நியாயப்பிரமாணத்துல பெரிய பாவமா இருக்கு. என்ன அர்த்தங்க? ராஜாதி ராஜா உனக்குள்ள வாழ்றார். அந்த ராஜா உனக்குள்ள இருந்தாதான் நீ சிலுவையில் அறையுண்டதை நீ வெளிப்படுத்த முடியும். நீ சிலுவையில் அறையுண்டது உண்மைன்னா அந்த ராஜா வாழ்ந்தாதான், வாழ்ந்துட்டு இருந்தாதான் உனக்கு முடியும். அல்லேலூயா. அப்பொழுது முடிவு உண்டாகும். இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஓ மூலமா நிறைவேற்றுவதற்காக தான் ரட்சிப்பை கொடுத்தார். இதற்காகவே உலகத்துக்கு வந்தேன்னா உலகத்துக்கு இமாக்குலேட் என்னது இன்ஃபன்டாக்கு வந்தாங்க, கிறிஸ்டினாவுக்கு வந்தாங்க, எனக்கு வந்தாங்க, கீதா ஒத்துவதற்காக வந்தார். உலகம்னா வேர்ல்டு மேப்பை பார்த்துட்டு இருக்காதீங்க, உலகத்துக்கு இருக்கிற மக்கள். இதற்காகவே உலக மக்களுக்காக வந்தேன்றாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுற சத்தியம் புரியுது? ராஜா உனக்குள்ள வாழுறார், அதை நீ நிரூபிச்சு காட்டுறதுதான் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாதான் முடிவு வரும். முடிவு வரும்போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லிட்டா எல்லாருமே இங்க என்ன ஆயிடுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. என்னது இவர் பணம் கொடுப்பாரா? என்னது இவர் போய் இன்கம் டேக்ஸ் கட்டினாரா? என்னது நீங்க நினைக்கிறத விட அதிகமான செஞ்சாரா? அப்படின்றவங்க என்ன செய்வாங்க? அப்புறம் என்னங்க? அப்ப என்ன நடக்கல? ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் வந்தான். 3000 பிரசங்கம் பண்ணா ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறான். 3000 பிரசங்கத்துக்கு மேல பண்ணியாச்சு, வரல. ஏன் காரணம்? யோபை பத்தி, பொறுமையை பத்தி படிச்சிருக்காங்க தியரியில, பிராக்டிக்கல் கிடையாது. ராஜ்யம் என்னன்னு தெரியும், ராஜா என்னன்னு தெரியும், குட் நியூஸ் என்னன்னு தெரியும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தல. அப்ப என்ன தெரியல? ராஜாவை தெரியல. The overcomer always an encourager. Overcomer is always brave and bold and encourager. ஆமென் சொல்லுங்க. யார் என்கரேஜ் பண்ணுவாங்க? அடுத்தவங்க இல்லைம்மா, முதல்ல நம்மளையே நம்ம என்கரேஜ் பண்ணிக்குவோம். நம்ம முதல்ல என்ன செய்ய மாட்டோம்? என்னை என்கரேஜ் பண்ண யாருமே இல்லை தெரியுமா, எனக்கு யாருமே இல்லை தெரியுமா என்கரேஜ் பண்ணன்ற புலம்பலை முதல்ல நிறுத்துவோம். முதல்ல நம்மளையே நம்ம என்கரேஜ் பண்ணிட்டாதான் அடுத்தவங்களை பண்ண முடியும். ஆமாம். ஓவர்கமர் ஆல்வேஸ் அண்ட் என்கரேஜர். முதல்ல அவங்களை என்கரேஜ் பண்ணாதான் அவங்க அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ண முடியும். Overcomers are not lazy people. Overcomers are not at all lazy people. Hallelujah. என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ராஜா எனக்குள்ள வாழறத நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் செய்யணும். அதான் சிலுவையில் அறையுண்டேன். எனக்கு வலிக்குதுதான், ஆனா நான் செய்யணும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பவுல். இப்போ இந்த நாள்ல யாரு? இந்த நாள்ல நானும் நீங்க. பழைய ஏற்பாட்டில் யாரை சொல்லலாம் பிரதர்? பழைய ஏற்பாட்டில் யாரை சொல்லலாம்? யோசேப்பை சொல்லலாம். ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். யோசேப்பை குற்றப்படுத்துறானுங்க, குழியில் போடுறானுங்க. அதை விட எனக்கு ரொம்ப வேதனை, ஒரு உத்தமனை இந்த போத்திபாரோடைய ஒய்ஃபு அவன் மேலே கண்ணை போட்டு அவள் அக்யூஸ் பண்ணுறா. ஒன்றை கூட தான் நான் அவன் உத்தமன்னு நிரூபிக்கிறதுக்கு பேச்சே கிடையாது. ஆமென். கர்த்தர் அவனை உயர்த்தலையா? சிலுவையில் அறையுண்டேன்னா கர்த்தர் இதில் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. இதில் ஏதோ அவருடைய பர்பஸ் இந்த உலகத்தில் என் மூலமா நிரூபிப்பாரு. வலிக்குதுதான், துக்கமா இருக்குதுதான் அப்படின்றத
எத்தனை வருஷம் சகிச்சான் தெரியுமா? எத்தனை வருஷம்? 13 வருஷம். எத்தனை வயசுல போனான்? 17 வயசு. எப்படியாப்பட்ட வயசு அது? நல்ல வாலிப வயசு. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம், உடனேவே இந்த கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க எஃபர்ட் போடுறதுக்கு உடனே ஆன்சர் வராது. சொல்லுங்க அடிச்சு. ஆமா, அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நாங்க கிழவி ஆயிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். லேட்டாவது கரெக்டாக வரல அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். அது உங்கள் பார்வையில் லேட்டாக தெரியலாம், ஆனால் அவருடைய பார்வையில் சரியாக இருக்கும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்கிறீங்களா? உங்கள் பார்வையில் அது தவறாக தெரியலாம், லேட்டாக தெரியலாம். அதாவது ஏதாவது என்ன சாப்டரில் இருக்குன்னா, கிங்டம் ஆஃப் காட் இசக்கார், செகண்ட் கிரானிக்கல்ஸ் பாருங்கள். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் இப்ப எதை பத்தி பேசுறேன் சொல்லுங்க. இருங்க, எதை பத்தி பேசுறேன்? நீங்க இந்த சிலுவையில் அறையுண்டு உங்களை நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு நீங்க நிரூபிக்கிறதுக்கு இருக்கும்பொழுது உடனே ஆன்சர் வராது. உடனே வரணும்னு நம்ம அழுவோம்ல, அதுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க உடனே எல்லாம் அழுவக்கூடாது. அது எவ்வளோ நாள் போனாலும் சரிதான், அவர் மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நேரங்களும் காலங்களும் அவருடைய கையில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல இசக்கார்னு ஒரு புத்திரர், இசக்கார்னு ஒரு கோத்திரம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இசக்கார் 12:32மா எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க. இசக்கார்னு தெரியுமா உங்களுக்கு? இசக்கார் யார்? அது ஒரு கோத்திரம். யாருடைய பிள்ளைவோ அவன்? யாக்கோபுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அவனுக்கு நிறைய வைஃப் இருந்தாங்கல்ல. லேயாள் தானா? இசக்கார். இசக்காருடைய 6 பாய்ஸையும் சொல்லிடுங்க, நான் நம்புறேன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. லேயாளுக்கு இசக்காரை சேர்த்து மொத்தம் எத்தனை பாய்ஸ்? ரூபன், பொண்ணு தீனால் விட்டுருங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, அடுத்தது இசக்கர், செபுலோன். செபுலோன். இந்த 6 பிள்ளைங்க இவ பெற்றது. இந்த 4 பாய்ஸ் சரசரசரன்னு பெத்துட்டா. அடுத்தது பிள்ளை நின்று போயிடுச்சு, வேலைக்காரி சில்பா. சில்பா பெற்ற பிள்ளைகள் எத்தனை? 2 பேர் சொல்லுங்க யாராவது. பில்கால், அந்த ரேச்சலுடைய வேலைக்காரி பெற்றது. நப்தலியும் தானும். இது என்ன தெரியுமா? காத்து அண்ட் ஆஷேர். யாரோடது காத்து அண்ட் ஆஷேர் சொல்லுங்க? சில்பா. சில்பா கன்ஃபியூஷனாக இருக்க? 12 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க பேர் உங்களுக்கு தெரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததியில இந்த 12 கோத்திர பிதாக்களோட பேர் யார் தாய் தகப்பன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப இசக்காருக்கு வருவோம். இசக்கார் லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த ஒரு கோத்திர பிதா. இசக்கார் ஒரு பாய். அந்த இசக்கார் கோத்திரத்தை குறித்து நல்ல பாயிண்ட் படிக்கும்போது காட் நினைவுபடுத்துறாரு பாருங்க. இசக்கார் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 1 நாளாகமத்துல 12:32 இசக்கார் புத்திரரே, இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவிகொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரர்களுமே. முன்னாடி வாசிங்க. அதே 32 ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல வாங்க. இசக்கார் புத்திரரே, இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்கள் சொல்லுங்க எல்லாரும். காலா காலங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கு. இசக்கார் சில்ட்ரன், அவங்க ட்ரைப் எப்படி இருந்தாங்கன்னா, தே நோ தேர் டைம், காட்ஸ் டைம் இருக்கு இங்கிலீஷ்ல. தே நோ காட்ஸ் டைம். அப்படின்னா இங்க தமிழ்ல என்ன இருக்கு? காலா காலத்துக்குன்னு இருக்கு. இப்போ அது என்ன நான் சொல்ல வரேன்னா, இசக்கார் புத்திரத்தோட கேரக்டர் உங்களுக்கு வேணும்னு சொல்றேன். அது என்ன கேரக்டரு? என்னடா அது பாட்டு பாடுவோம், கரெக்டாக செய்வார், எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார், நேர்த்தியாக செய்வார், லேட்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன வச்சு சொல்கிறேன், ஆமாம் இப்படி தான் சொல்லிட்டுருக்கீங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம மனசுலேருந்து வரும். வருமா? வராது. வந்த உடனே மாறிடணும். அது வர்றது தப்பு இல்லை, வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வந்தாப்பா சீக்கிரமாக செஞ்சு ஏதாவது தப்பாக வர்றதுக்கு நீங்கள் லேட்டானாலும் பரவாயில்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லணும், உடனே மாறணும்.
உடனே சரி. இசக்கார் கோத்திரம் they know that God's time. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கணும், கர்த்தருடைய நேரத்தில் எந்த ராஜா பிரபு வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய நேரத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது, பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். அதான் சொல்ல வரேன் நான். உங்களுக்கு கிரைஸ்ட் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்ல போது கர்த்தர் கர்த்தருங்கிற ஓ வீட்டில் எப்படி இருக்கு? பரவாயில்ல சிஸ்டர், அல்லேலூயா. வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லணும். வெயிட் அண்ட் சீன்னு சொல்லணும். நல்லா பாருங்க, பக்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இசக்கார் புத்திரருக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது, அவருடைய நேரம். ஆமேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அபிஷேகம் பட்டு பட்டு அடுத்தது என்னங்க? அந்த கிங்டம் ஆஃப் காட் உனக்குள்ள இருந்து வெளிப்படணும். The kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் கிங்கா இருக்கிறது உனக்குள்ள இருந்து வெளியிறங்குமா? ஆமேன்னு சொல்றீங்களா? இதுதான் பிரதானமான நோக்கம். இதுக்காக தான் இதை செய்யறதுக்கு தான் அவர் உயிரோடு எழுச்சார். இதை செய்யறதுக்கு தான் உயிரோடு எழுச்சார். அவர் இதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். we are co-buried with Christ. அப்ப எதை பரி பண்ணி நல்ல தண்டமா இல்லாம நல்ல தைரியமா நிக்கிறமே எப்படி? we are co-buried with Christ. செல்ஃப பரி பண்ணிட்டேன். சுயத்தை, ஜென்ம சுபாவத்தை, மாமிசத்தை, கோபத்தை, பற்றாக்குறைய, வியாதிய, உறவுகள் ஒழுங்கின்மைய, எதெல்லாம் நெகட்டிவ்ஸா இருக்கோ எல்லாத்தையும் நீ பரி பண்ணிட்ட. யூ ஆர் ரைஸ், கோ ரைஸ் வித் கிரைஸ்ட். அப்படின்னா செழிப்பை ரைஸ் பண்ணிட்டார், நல் உறவை ரைஸ் பண்ணிட்டார், சுகத்தை ரைஸ் பண்ணிட்டார், ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை ரைஸ் பண்ணிட்டார், ஆரோக்கியத்தை ரைஸ் பண்ணிட்டார். உன் அறிவு கெட்டாத எல்லா நன்மைகளையும் உன்னுடைய மூளைக்கு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய படிப்பறிவு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதை செய்யறதுக்கு அவர் உன்னை உயிரோடு எடுத்துக்கிறார். அவரோடு கூட. ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்றார். வேற எங்க இருக்கிறார் அவரு? தூதர்கள் சொல்றாங்க அவரை அங்கே இல்லை. வேற எங்க? அன்றைய நாள் கவனிங்க, அவர் அங்கே இல்லை. மரித்த ஒரு இடத்துல போய் உயிர் எழுந்தவரை பாக்குறீங்களே, தேடுறீங்களேங்கிறாங்களே, என்ன அர்த்தம் அது? அவர் அங்கே இல்லை, வேற எங்க இருக்கிறார்? எங்களோட இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறது உண்மைதான். இப்போ அன்றைய நாள்ல அவர் போய் பிதாவுடைய வலது பார்சத்துல உட்காந்துட்டார். ரட்சிப்பு கொடுத்த உடனே அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுக்கிட்டார். அந்த இடத்துல உண்மைதானா? உட்கார வச்சிருக்கிறாரா? அப்படின்னா வலது பாரிசம்னா என்னமா? ரைட் ஹேண்டு. வலது பாரிசம்னா என்னமா? வலது பாரிசம்ன்ற ஒரு வேர்டு ஒரு புதுமையா இருக்குது இல்ல? That is nothing but the right hand of God Father. So Jesus is the right hand of Father God. Means you are seated with Christ as right hand. Means நீங்க அந்த கிங்டத்தை நீங்க ஆபரேட் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க. இதை தான் நான் திணிக்கணும் உங்களுக்கு. இது தெரிஞ்சாதான் நீ ஓவர் கமரா இருக்க முடியும். ராஜா எனக்குள்ள இருக்கிறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாம் சாதகமே இல்லை, ஆனா நீ போன உடனே சாதகமாயிடும். எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி தெரியல, ஆனா நடந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்லங்க ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கே உங்களுக்கு வரணுங்க. சொல்லுங்க, ஓவர் கமர் இஸ் ஆல்வேஸ் டாக்கட்டிவ் பாசிட்டிவ்லி. அவங்க எப்படி இருப்பாங்க? பேசுவாங்க. பேசுனா அவங்க எதை தான் பேசுவாங்க? பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வீடுகளுக்கு போனால் அந்த கண்ணை காட்டுவாங்க, அந்த பாத்திரத்தில் இருக்கிற பிரியாணி மூடுன்னுவாங்க. எப்படி நான் சொல்கிறேன்? நான் போன போது வீட்டில் செஞ்சாங்க, அந்த கண்ணால் அவங்க காட்டுறாங்க மூடு. அதை நான் பார்த்து நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்க. இதாங்க உலக புத்தி. ரட்சிக்கப்பட்டவங்க நான் பேசுகிறவங்கெல்லாம் கண்ணால் இப்படி லேசாக காட்டுறாங்க. பாவம், பிரியாணி பாத்திரத்தை மூடுங்கிறாங்க, கண்ணு பட்டுரும், அதை சாப்பிட்றதுக்கு இவங்க பார்க்குறாங்க அப்படி. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு வந்தாங்க. பரலோகத்தில் ஒரு பெரிய ஷாக் இருக்க போது. ஹலோ, பெரிய ஷாக்கு. என்ன இந்த சிஸ்டர் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, இவங்க முன்னாடி ரோல உட்காந்துருக்காங்க, நான் இடம் இல்லாமல் கட்ட கடைசியில் தோங்கிட்டு இருக்கேன். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன்னாக்கும் நான் அந்த சர்ச்சுக்கு. கிங்டம் சிட்டிசன் யூ ஆர் நாட் கிங்டம் மெம்பர். மெம்பர்லாம் மாறுவாங்க. என் சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா? கிங்டம் சிட்டிசன்.
சிட்டிசனுக்கு என்ன தெரியுமா ரெஸ்பான்சிபிலிட்டி? நீ அமெரிக்க சிட்டிசனாக இருந்தால் நீ இங்கே வந்தன்னா உனக்கு ஒரு பிரச்சனை, அமெரிக்காவே இங்கே வந்து சட்டம் போடும், என்னுடைய பிரஜையை நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. ஆமே, புரியுதுங்களா? அதுக்கு வேண்டிய எல்லா பொறுப்பும் எடுத்துக்கும். கிங்டம் சர்ச்சுன்னு வைக்கலண்ணா, கிங்டம் சிட்டிசன் வச்சேன். ஏன் தெரியுமா? சிட்டிசன்னா அவங்களுக்கு வேண்டிய சகலமும் அவங்க பிரஜை, அதுக்கு வேண்டிய எல்லாம் அந்த கிங்டம் கொடுக்கும். நானும் என்னென்னவோ பேர் போட்டு பார்த்தேன். ஆண்டவர் சிட்டிசன் வைனர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ, இவங்கெல்லாம் மெம்பர்னு வச்சுருக்கான், சிட்டிசன் வைக்கல. ஏன்னா அந்த கட்சி தீர்ந்தால் உடனே இந்த கட்சி தாவிடுவான், மெம்பர் டு மெம்பராக மாறிடுவான் வேற கட்சி. ஆனால் சர்ச் மெம்பர் உங்களுக்கு என்ன தெரியுமா? கிங்டம், அது அவரு, நீ அதில் சிட்டிசன். யாரும் வரலன்னா கூட நீ கிங்டத்தில் இருக்கியா, நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்கிண்டுவேன். என்னை வந்து ஐயோ நாங்கள் வர முடியலையாக்கா, அப்படி நோ எக்ஸ்பிளனேஷன். கிங்டத்தோடு அட்டாச்சாக இருக்கியா, ரைட்டு போ, எங்கேயோ கிங்டம் சிட்டிசனாக இருந்துங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2 பேர் நினைவு இருக்கு. யோசேப்பு சொல்லலாம். அவன் பழி வாங்கினானா, அவன் நேரம் 13 வருஷம் காத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. எத்தனை வருஷம்? 13 வருஷம். அந்த 13 வருஷத்துல இந்த நாக்கை போட்டு இவரை நம்பினதுக்கு வேற யாரையா நம்பியிருக்கலாம்னு சொன்னானா? சொல்லுங்க. ஒரு நாள் வருது, அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. ஒரு பார்பர் வரான், சேவிங் செட் எடுத்துன்னு வரான். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்காதுங்க. தாடியை எல்லாம் அழகுப்படுத்துறான், ட்ரெஸ்ஸை போடுறான், ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்துறான். அந்த நாளை முதல் நாள் ராத்திரி நினைச்சு பார்த்துருப்பானா யோசேப்பு? அந்த முதல் நாள் ராத்திரி பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போவோன்னு நினைச்சு பார்த்துருப்பானா? ஆனா அவன் நினைச்சது யார? இல்லை கண்ணு, பானை பாத்திரக்காரனும் சுயபாகியம் போய் சொல்லியிருப்பேன். நான் போய் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கப்பா, நான் தான் உங்கள் கனவெல்லாம் வியாக்கியானம் பண்ணேன்னு. செஞ்சானுங்களா? எவனும் செய்ய மாட்டான் கர்த்தர் சொல்லாம. அடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொல்லாம எவனும் செய்ய மாட்டான். கர்த்தர் கொடுக்காம யாரும் கொடுக்க முடியாது, கர்த்தர் செய்யாம யாரும் செய்ய முடியாது. கர்த்தரோட பெருசு யாரு? கர்த்தரோட உனக்கு யாரு வேணும்? டாக்டர் வேணுமா? பெரிய மல்டி மில்லியனர் வேணுமா? எல்லாம் மாறிடுவாங்க சிஸ்டர், பிரதர். எல்லாம் மீன்ஸ் எல்லாம் மாறுவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் மாற மாட்டாரு. யோசேப்பு ராஜாக்கு முன்னாடி சொல்றான், ஞானமும் விவேகம் உள்ள ஒருத்தரை வச்சு பஞ்ச காலத்துல ஒரு காலம் வருது, நல்ல செழிப்பான நாட்களை தானியத்தை சேர்த்து, அது நீதான்டாங்கிறான். பார்வோன் ஒரு துஷ்பிரயோகம் பண்ற ஒரு அதிகாரி. ஆனா யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறான்? இந்த கிங்டம்ல சம்பந்தம் இல்லாததெல்லாம் நடக்கும். இந்த கிங்டம்ல சம்பந்தம் இல்லாததெல்லாம் பாசிட்டிவா நடக்கும். நிறைவேறவே முடியாதுங்கிறதெல்லாம் நடக்கும். ஆமென். கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஜீவரட்சணை பண்ணும்படி யாரெல்லாம் இவனை வந்து சொப்பனக்காரன்னு சொல்லி இவனை பெரிய இவனடா நீ, உனக்கு எல்லாம் நாங்க வணங்குவோமான்னு சொன்ன அத்தனை பேரும் வந்தான். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எவர்கள் உனக்கு விரோதமா எழுப்பினார்களோ, எந்த பிரச்சனை உனக்கு விரோதமா எழுப்பிட்டோ, எந்த வியாதியோ, மரணத்தின் கூறோ, எந்த பண பற்றாக்குறையோ, எந்த உறவின் ஒழுங்கின்மையோ எதுவா இருந்தா நீ கர்த்தர் சொல்ற அத்தனை கர்த்தர் ஜெயமடிச்சு உன்னோடு வாழ்கிறார். இயேசுவின் நாமத்தினால. யோசேப்பை கர்த்தர் கவர்னர் ஆக்கினார். பிட்டிலிருந்து டக்குன்னு எங்க போயிட்டான்? கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் சூப்பர்வைசர் ஆகி அப்புறம் ஒரு பெரிய லீடர் ஆகி வரல. சட்டார்னு சொல்லுங்க, சட்டார்னு சடுதியிலே. பவுல் அப்படிதான் சந்திக்கிறார், சடுதியிலே. சட்டார். எனக்கு நேத்து இப்படி இருந்து இன்னைக்கு இப்படி இருக்கு, எனக்கு நேத்து போன வருஷம் இப்படி இருந்து இப்படி இருக்கு. அதான் சூப்பர் நேச்சுரல். The kingdom of God is supernatural. The kingdom, kingdom news evangelism, ராஜ்யத்தின் சுவிசேஷம். உன் அறிவு கெட்டாததெல்லாம் செய்யும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இயேசு உள்ள வரல, ஆனா அந்த வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை அவனுக்கு அந்த நாள்ல என்னவோ பைபிளா இல்லை, சொப்பனமா இருந்தது. அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. சொப்பனத்தோட அர்த்தம் புடமிட்டுச்சு. ஆனா நிரூபிச்சாரா இல்லையா? கடைசியா தாவீதை சொல்லி முடிக்கிறேன். தாவீத விரட்டுறான். யாரு? சவுல் கொலை செய்யறதுக்கு. தாவீது என்னங்க செஞ்சான்? ஒண்ணுமே செய்யல. அவன் கூட இருந்தவன்லாம் இவன் என்ன செய்ய வந்தாங்க தெரியுமா? கல்லெறிய வந்துட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்தா சம்பந்தமே இல்லாம கூட இருக்கிறவன்லாம் கல் எடுக்கிறாங்க அடிக்க.
ராஜா வந்து இவனுக்கு விரோதமாக இருக்கான், அப்போ நம்ம ராஜா பக்கம் இருந்துக்கலாம், நல்லது பக்கம் இருந்துக்கலாம். இல்லை, கல்லறிகிறான். எதுக்கு கல்லறிகிறான்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்களே, சாத்தான் சேர்ந்த நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நீங்கள் சாத்தானா? கெடுதல் யார் செய்யணும்? செய்கிறவன் யார்? அவன் குவாலிட்டி என்ன? சேட்டன். ஏன் நீங்கள் செய்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரா? தீமையை நன்மையாக தான் மாற்றினார். கெடுதல் நம்ம ஏன் செய்யணும்? கெடுதல் நம்ம ஏன் யோசிக்கணும்? கெடுதல் நம்ம ஏங்க செய்யணும்? அப்போ அவங்களுக்கு கிறிஸ்து அவங்க மட்டும் கெடுதல் நினைக்கலாமா? எனக்கு அவங்க மட்டும் எனக்கு செய்கிறாங்க கெடுதலை? அவங்க வேற, நீ வேற. அவங்க வேற, நீ வேற. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? கிங்டம் சிட்டிசன்ஸ். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் விசாரிக்கணும்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஒரு காரியமும். நீ சிலுவையில் அறையில் இருக்க, இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்வார், நீ வாழ்ந்து காட்டணும் இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே அவன் வந்து எல்லாரும் தன் மனைவி, மனைவி ஒரு மனைவி இல்லை அவனுக்கு, அபிகாயில்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அகினோவாம்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் இந்த சவுல் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு மில்கால் அவன் கூட எப்பயுமே இல்லை. இவன் பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து எல்லாரையும் எடுத்துன்னு போயிட்டான். பெலிஸ்தியர்கள்லாம் எல்லாரையும் வந்து பார்க்குறான். பட்டணத்தில் எங்கே திரும்பினாலும் ஆஷ், சாம்பலா இருக்கு ஊரே. ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு, மனைவிகள் போயிட்டாங்க, பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் தீக்கரையாக இருக்குது, ஆஷஸாக இருக்கு. அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரிக்கிறவங்க. உடனே இவன் கேட்குறான் காடை, இந்த பக்கத்தில் இருக்கிறவன் யாராவது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க லீடர், இவ்வளோ நேரம் இவன் அத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கான், வளர்த்துருக்கான், என்னங்க கவலைப்படாதீங்க, ஒருத்த கூட சொல்லலை. அவன் இவரோட இருந்ததுனால தான் நமக்கு இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறான். இவனும் சேர்த்து கல் அடித்து கொலை செய்யலான்னு நினைக்கிறான். அப்போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினதுக்கு இங்கிலீஷில் he himself encouraged. Without your encouragement you should not encourage others. நீ என்கரேஜ் ஆகாமல் வெளியில் நீ என்கரேஜ் பண்ண முடியாது. என்கரேஜ் ஆனால் இருந்தால் உன் வாயில் டக்குன்னு அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வைங்க. என்ன இப்படி தான் பாப்பா உலகமே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் தாவீதோட குணம் என்னங்க? அதான் சிலுவையில் அரவன் என்ன அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுறான்னா காடை கேட்குறான் ஒரு வார்த்தை. என்ன கேட்குறான் காடை? இந்த shall I overcome the troopங்கிறான். ட்ரூப்னு கேட்டேன் பார்த்தீங்களா? நான் அந்த தண்டை பிடித்திருவேனா, அந்த எனிமியோட குரூப்பை நான் எடுத்து ஜெயிச்சிருவேனா? காடெல்லாம் வேணாண்டா, நீ ஒரு ஆளாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. Go ahead, get up. Amen. Get up. இயேசுவின் நாமத்தில் you get up. Get up in the name of Jesus. Go ahead. போனி ஜெயிச்சிருவ. Get up means what? சும்மா உட்கார்ந்து எந்திரிக்கிறது இல்லை, உன் மனநிலையிலிருந்து நீ எந்திரிச்சிரு. Get up. Pursue என்ன தெரியுமா? தொடர்ந்து போ. தொடர்ந்து சொன்னீங்களா இல்லையா? நீங்க பிடிக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்ற வரைக்கும். அத மாதிரி போய் உடனே இல்லை, தொடர்ந்து போறான். He got up and got victory also. ஆமென் சொல்றீங்களா? தொடர்ந்து போன. நான் போலாமா, நான் பிடிச்சிருவேனான்னு கேட்டா இவர் என்னங்க சொல்லணும்? போ, பிடிச்சிருவேன்னு சொல்லணும். ஒன்று விடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாங்க. என்ன சொல்றாரு? சகலத்தையும் சொல்லுங்க. சகலத்திங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா nothing is missing. ஒன்று விடாம திருப்பிட்டாரு. ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்றாரு. அவன் ஒன்று விடாம திருப்பிக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஜெயிச்சிருவேனான்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஒட்டுக்க ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு. நீ ஜெயிப்ப அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்காது, ரொம்ப ஹை கிரெடென்ஷியல் விக்டரியாக இருக்கும். 40 மார்க்கில் பாஸ் ஆகிடுவேனா? பாஸ் ஆவேன்னு சொல்ல, அப்படி நீ காலேஜ் ரேங்க்டான்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா இருக்கீங்களா பிரதர்? கர்த்தர் கிருபையா ஒரு 50% சுகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இல்லை, நல்லா இருக்கேன். அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தோணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணும் இவர் அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 80% இப்போ கால் எனக்கு நல்லா இருக்கு சிஸ்டர்.
நான் சொல்றேன், நீ எவ்வளவு பெற்றுக்கிறியோ அங்கேயே செட்டில் ஆயிடாதன்ற. 80% போதுன்னா நீ அங்கதான் இருப்ப. ஓவர் கமர் ஆல்வேஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் லிமிட்ஸ். ஓவர் கமரா இருக்கிறவங்க ஒரு லிமிட்ல இதாவது கொடுத்தாரே அப்படி இருக்க மாட்டாங்க. வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா நடக்க முடியாதா? ஒரு முட்டி வரைக்கும் அட நம்ம ஆட்கள்லாம் இடுப்பு வரைக்குமே நடந்துரும். என்ன சொல்றீங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். உனக்கு 80% இல்ல, 50% இல்ல, 99% கூட இல்ல, 99.9 கூட இல்ல, 100% victory. 100%. Come on everybody, 100% victory. 100% victory. You are an overcomer. Victorious God is in you. நீங்க செட்டில் ஆயிடுறீங்க. இதோட போன மாசத்தோட தேவலாம். நோ நோ நோ, சடுதியில வெற்றி. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. ஆமென் சார். அபவுட் டர்ன் விக்டரி. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட விக்டரியை தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட விக்டோரியஸ் காட் உனக்குள்ள இருக்கிறாரு. You get up. Pursue. போய் பிடிச்சுக்க. Receive it in the name of Jesus. Receive the healing. Receive the money. Receive the healing. Receive every abundant blessings. Receive the childbirth. Receive in the name of Jesus. You receive whatever you lost. நீ எதை இழந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாய். நீ பெற்றுக்கொள்வாய். நீ பெற்றுக்கொள்வாய். இயேசுவின் நாமத்தில் receive it in the name of Jesus. Hallelujah. எதை இழந்திருக்கீங்க? இழந்தது வெளியில தெரியாதுங்க, ஆனா இழந்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் ப்ராப்பர்ட்டிக்கலா சொல்றாரு, ஒண்ணு விடாம சகலத்தையும் திருப்பிக்கல. எப்படி கிடைச்சிச்சுன்னே தெரியல, டெஸ்டிமனி வரும் பாருங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போறார், அப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, நீ சிலுவையில் நான் அறையும் போது நீ அறைஞ்சிட்டு நினைச்சாலே போதும், நான் தான் கிங்னு காமிச்சிடுவேங்கிறார். நமக்கு என்ன தெரியுமா? நான் நோகக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது. ஆனா நீ கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டெப் எடுத்துவே, நான் கூட இருக்கேங்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Don't be settled in 50%. Don't be settled in 80%. Be settled in 100% in the name of Jesus. இப்போ வாசிங்க. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்பனா கிறிஸ்துக்கு என்னைக்கா 50% விக்டரி இருந்ததாமா? 100%. இப்போ பாடையில இருந்து இப்போ ஏஞ்சி உட்காந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிச்சா அவன் நடந்துருவான். அப்படியா? பாடையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டான், ஏன்னா அவன் எந்திரிச்சுட்டான். அதை தாலி தாகம் பண்ணது எந்திரிச்சு உட்காந்துட்டான், இன்னும் கண்ணை திறக்கல, திறந்துருவான். உடனே சாப்பாடை கொடுங்கன்னா எல்லா சிஸ்டமும் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். சாப்பாடை கொடுங்கிறாரு அப்படின்னா என்ன? செத்து போனவளுக்கு கிங்டம் ஆஃப் காட் வந்த உடனே ஆல் தி சிஸ்டம்ஸ் ஆர் அலைன்டு. உடனே சாப்பிட முடியுது. நான் நினைக்கிறேன் அவன் சாப்பிடாமே கிடக்க ஒரு வியாதி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவனுக்கு உடனே ஆகாரம் கொடுங்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய ஜனமே, whatever be your problem, get up and receive 100% victory in the name of Jesus. God bless you, God bless you, God bless you all. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you so much. அழைத்திட்ட நாளிலே பதில் கொடுத்து ஆத்துமாவில் பலன் தந்து ஸ்திரப்படுத்தி என்னை உயிர்ப்பித்து நடத்திடுவார். அழைத்திட்ட நாளிலே பதில் கொடுத்து ஆத்துமாவில் பலன் தந்து ஸ்திரப்படுத்தி